ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா அடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா அடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன்கள். இந்த வைகாசி மாதம் சூரியன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலம்தான் வைகாசி மாதம். உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக மேலும், அதாவது
காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டு ஒன்று சேரும் பொழுது, இப்போ சூரியனும் புதனும் உங்க ராசியில மிகப்பெரிய தெய்வ சக்திகள், இரண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம், 2 கிரகமே. அப்படிப்பட்ட 2 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கு ரிஷப ராசியில. 2, அதாவது தனஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், 2 5க்குரியவன். ஒரு 12 கட்டத்துல 2 5க்குரியவர்கள் சம்பந்தப்பட்ட 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக சம்பந்தப்பட்டால், அந்த 5ஆம் அதிபதியிலிருந்து லக்னத்தில் அமைஞ்சிட்டா, அந்த 5ஆம் அதிபதி லக்னம் என்பது ராசியில் அமர்ந்து விட்டால், மேலும் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய செல்வ யோகம், சொத்து யோகம், பூமி யோகம், பதவி யோகம். பதவி, பணம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் சூப்பரா பிரமாதமா லைஃப்ல இப்படி ஒரு யோகம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். இந்த வருஷம் அற்புதமான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட வைகாசி மாதம் மிகப்பெரிய பெருஞ்செல்வம், பெரும் புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொத்து, சுகங்கள் அத்தனையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம். அரசாங்க, அரசியல் என்றாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். வியாபாரத்தில், வருமானத்தில், சொந்த தொழிலில், சொத்து சுகங்களில், பதவி யோகத்தில் அற்புதமான காலம். இதுக்கு 2 காலப்புருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகனும், உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி அந்த புதனும், 2ம் ஒன்று சேர்ந்து உங்க ராசியில் இருக்கும் பொழுது பேரதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம், பெரும் பதவி, பெரும் புகழ் நிச்சயமா கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை. செவ்வாயின கணவன் வெளிநாட்டுக்கு போகலாம், மனைவி வெளிநாட்டுக்கு போகலாம், இல்லாட்டி சொத்து சுகங்கள் சேரும். பூமிகாரன் 12ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது 12ஆம் இடத்துல இருந்தா பெரிய பதவி கிடைக்கும் சொல்லக்கூடியது. சில பேருக்கு பெரிய பதவி இருக்கிறதுல பெரிய பதவி. உதாரணத்துக்கு ஒரு வங்கியில மேனேஜரா இருந்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் ஆயிடலாம், வக்கீலா இருந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிடலாம், நீதிபதி ஆயிடலாம். அப்படிப்பட்ட பெரும் பதவி. புரிஞ்சுட்டீங்களா? ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் இந்த வைகாசி மாதம் பிரமாதமா இருக்கு. அதை விட தனஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, சுக்குனோட சேர்ந்து உங்க ராசிகதிபதி சுக்குனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. தேவகுரு, அசுரகுரு, ஆக 2ம் சேர்ந்துட்டா மகாலட்சுமி யோகம். மகாலட்சுமி யோகத்தில் தனஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய செல்வ யோகம். ஒரு மனுஷனுக்கு என்னங்க, நல்ல கல்வி, அறிவு, நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், முன்னேற்றம், பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். இதை விட என்ன வேணும்? பிரமாதமா இருக்கு இந்த வைகாசி மாதம். அதிர்ஷ்டமான மாதம் என்பது வைகாசி மாதம். ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகம், சூப்பர் பிரமாதம். லைஃப்ல ஒரு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆகுது, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆகுது வைகாசி மாசம். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி தரேன். ஆச்சரியப்பட்டு நீங்க என்னென்ன நினைக்கிற அதை விட்டு ஆச்சரியமா நடக்கும். நல்ல கவனிங்க, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிரமாதமா இருக்க போகுது. டாப்ல வரப்போறீங்க. அதே நேரம் பொது பலன், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. அதாவது இங்க சொல்லப்படுகின்ற வைகாசி மாத பலன்களும் உங்கள் ஜனன ஜாதகமும் அதற்குரிய திசாபுத்திகளும் ரெண்டுமே ஒத்து போனாதான் அந்த பலன் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.